நாளைக்கு ரொம்பவும் முக்கியமான நாள். ஏன்னு தெரியுமா? நாளைக்கு நாடாளுமன்றத்தில பார்த்தீங்கன்னா, மழைக்கால கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா கூட்ட போறாங்க. அதில எல்லா கட்சிகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா 8 மசோதாவா தாக்கல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா 3 மசோதாக்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமா கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிகிட்ட. நாளைக்கு மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் பண்ண போகிற 8 மசோதாக்களில் இந்த 3 கொஷினுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜக பதில் சொல்லியே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா விடாப்படியாக இருக்காங்க. அது என்னடா 3 கொஷின் கேட்டிங்கன்னா நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு நடக்க போகிற கூட்டத்தொடரில் மத்திய அரசில் சார்பில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதில் காங்கிரஸோட மூத்த தலைவராக இருந்துக்கிட்டு மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்துக்கிட்டு இருக்க கௌரவ் கோகோய் இந்த முறை நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் உரையாற்றுவார் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இவங்களுக்கு தான். அதை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பிக்கையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. நாளைக்கு நம்மளுடைய பிரதமராக இருந்துக்கிட்டு இருக்கிற நரேந்திர மோடி அவங்க நாடாளுமன்றத்துக்கு வந்து இந்த 3 கொஷினுக்கு முக்கியமாக ஆன்சர் பண்ணியே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னடா கேட்டீங்கன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போர் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்தது ஒரு வாரமாக. பாகல்காம் இந்த ஒரு போரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுருக்காங்க நம்மளுடைய இந்திய ராணுவ படை. அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணும்னு பார்த்தா முதல் கொஷினை எழுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு வாரில் லெப்டினன்ட் இவங்க கவர்னர் கூறிய அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தா சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய நேரம் கடந்து விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை சீக்கிரமாக சொல்லியே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா விடாப்படியாக இருக்காங்க காங்கிரஸ் கட்சி. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அமெரிக்கா ஜனாதிபதி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வருது. என்னதான் இந்தியாவுக்கு கண்ணியத்தையும் இந்திய ராணுவத்தையும் துணிச்சலையும் பார்த்து இங்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு பார்த்தா சொல்கிற மாதிரி ஒரு இது பார்த்தா எழுதியிருப்பாங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா நம்மளுடைய இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு கம்யூனிகேஷனாக பிரதமர் மோடி அவங்க மட்டும்தான். ஏன்னா அமெரிக்கா கூட தொடர்பில் இருக்கிறவங்க பிரதமர் மோடின்னு சொல்லலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் என்ன எதுனா பிரச்சனை போர் வந்தால் வார் வந்தால் சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நமக்கு அமெரிக்கா இருக்குது. சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கும். இப்போ கம்யூனிகேஷனில் இருக்கிறது நரேந்திர மோடிகள் அவங்க என்ன கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் கூட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன 2வது கொஸ்டின் ஒன்று கேட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தா வாக்களிக்கும் உரிமை குறித்து இப்போ பேச போகிறதா சொல்லியிருப்பாங்க. தேர்தல் ஆணையமும் அரசியல் கட்சியிலும் பேசுவதை நிறுத்தணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அதை தவிச்சிடணும், அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. என்னதான் அரசியல் கட்சிகள் பல கொஷின்களை எழுப்பினாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை. அதனால நம்ம அங்கே அந்த பக்கம் போகிறது கொஞ்சம் தப்புன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தேர்தல் நடக்கும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அது நம்ம தமிழகத்தில் கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இந்த அரசியல் அமைப்பையும் இந்த ஒரு தேர்தல் ஆணையத்தையும் ஒன்றா இணைத்தால் பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வரலான்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அரசியல் அமைப்பு மட்டும் இல்லை, ஜனநாயகத்தின் அடிப்படை எதிர்கட்சிகள் கேள்விக்கு அரசாங்க தலைவராக இருந்துக்கிட்டு இருக்கிற இப்போ இருக்கிற நம்மளுடைய பிரதமராக இருந்துக்கிட்டு இருக்க நரேந்திர மோடி பதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3வது மசோதாவை தாக்கல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு அவங்களுக்கு சொல்ல நம் நாட்டோட மூத்த இராணுவ அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இது ஏன் சொல்கிறாங்க எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சீனா, பாகிஸ்தான், வங்காளதேசம் இதோட எல்லையில் பார்த்தா நம்மளுடைய புதிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். பக்கத்தில் இருக்கும். அங்கே இருக்கிற பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை பற்றி நம்ம பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதனால் என்னென்னா நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தா சபைக்கு வந்து இந்த 3 பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியே ஆகணும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன மணிப்பூர் தொடர்பாக அரசாங்கம் பல மசோதாக்களை பார்த்தா தாக்கல் பண்ண பார்த்தா சொல்லியிருந்தாங்க. அது அந்த 8 மசோதாக்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பிரதமராக பதவி வைத்திருப்பாங்க நரேந்திர மோடி அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குது அடிக்கடி. நான் பிரதமரான உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போர் நின்றுடும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அமைதியாக இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்குது. அகெயின் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சண்டை பிரச்சனை பார்த்தா கிளப்பிக்கிட்டே இருக்குது. என்ன ஒரு போர் நிறுத்தின பாடே இல்லாத கொரியாட் பார்த்தீங்கன்னா அப்போ எதிர்கட்சிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்த ஒரு பாலிடிக்ஸை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு அந்த 8 மசோதாக்கள் என்னென்ன இருக்குன்னு மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து வச்சுக்கிறேன். சரி, வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.